ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம லோகா படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். கல்யாணி பிரியதர்ஷன் நடிப்பில் மலையாளத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோ மூவி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோகா. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோ மூவி வந்து கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் நேச்சுரல் மூவி தான் வந்து சொல்லணும். இந்த படத்துடைய கதை வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா புராணங்களில் அது இதுன்னு நிறைய கதை வந்து கேட்டிருப்போம். கட்டுக்கதையெல்லாம் வந்து கேட்டிருப்போம், பேய் கதையெல்லாம் வந்து கேட்டிருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்த காட்டேரி, யட்சி இந்த மாதிரி நிறைய வந்து கேட்டிருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யட்சிங்கிற ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இன்னமும் வந்து இருக்குது அந்த காலத்துலேருந்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மனுஷங்களாம் வந்து வாழ்ந்துட்டு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து கொண்டு போயிருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா கல்யாணி பிரியதர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யட்சி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பூமியில் வந்து இருக்காங்க. அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் பார்த்திங்கன்னா இந்த படம். ஸோ இதில் சூப்பர் ஹீரோ அந்த அளவுக்குலாம் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து இல்லை. ஆனால் அவங்க இதை வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஹீரோ மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். மலையாளத்தில் பார்த்திங்கன்னா மின்னல் முரளின்னு ஒரு படம் வந்து வந்துச்சு. அதுதான் பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வெளியான ஒரு பெஸ்ட்டு சூப்பர் ஹீரோ ட்ராமானா நான் அதை தான் வந்து சொல்லுவேன். அதளவுக்கு பெஸ்ட்டு வந்து வரவும் இல்லை, வரப்போகிறதும் இல்லைன்னு தான் வந்து சொல்லணும். இந்த லோகா வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தோட வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் வந்து பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அந்த படத்தில் 1% கூட இந்த படம் வராதுன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் ஒரு கதை வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவு வந்து இருக்கும். அவ்வளோ நீட்டாக வந்து அந்த படம் வந்து போகும். சூப்பராக வந்து கொண்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து முடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கதை வந்து இருக்குது. ஆனால் அதை பார்த்திங்கன்னா ஒழுங்காக வந்து சொல்லலை. சொன்ன விதம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து இல்லை. மேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் வந்து இருக்குது. படம் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற ஃபீலை தான் வந்து கொடுக்குது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டியான மேக்கிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன தான் வந்து மேக்கிங் வந்து பண்ணாலும் ரைட்டிங் வந்து சரியில்லைனா எந்த படமாக இருந்தாலும் உட்காந்து வந்து பார்க்க முடியாது. அதுக்கு இந்த லோகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதாரணம் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ நீட்டாக வந்து இருக்குது இந்த படம். குவாலிட்டியாக வந்து மேக் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மளால் உட்காந்து வந்து பார்க்க வந்து முடியல. ஃபஸ்ட் ஹாஃப் கூட வந்து பார்த்திங்கன்னா ஏதோ தட்டி வந்து கொண்டு வந்து போயிட்டாங்க. அந்த இன்ட்ரோல் பிளாக் ஒரு ப்ரீ இன்ட்ரோல் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா வந்துருக்கு. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒன்றுமே வந்து இல்லை. கடுப்பாகி போச்சு. எப்படா படம் முடியுங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஏன்னா ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வீக்காக வந்துருக்கு. பெருசாக வந்து பார்த்திங்கன்னா எங்கேஜிங்கே வந்து நம்ம வந்து பண்ணல. சுத்தமாக எங்கேஜிங் ஃபேக்டருங்கிற ஒன்றே வந்து இல்லை அந்த படத்தில். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் படம் வந்து வந்துச்சு. அந்த படத்துலேயும் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றுமே வந்து இருக்காது. லோகேஷ் கனராஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு வீக்கான படமாக தான் வந்து பண்ணியிருந்தார். ஆனால் அந்த படத்தில் என்ன பண்ணாங்கன்னா அந்த எல்சிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கேமியோஸ் வந்து வச்சு அந்த படத்தை வந்து தேத்திருந்தாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்சி கான்செப்ட் அந்த கேமியோஸ் அது இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் படம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஆவரேஜாக வந்து போயிருக்கும். அந்த படம் யாருக்கும் பெருசாக வந்து பிடிக்காம வந்து போயிருக்கும். ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா அதை வந்து இந்த படத்தை வந்து ஓட்டி வந்துருந்தாங்க, தேத்தி வந்து இருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து புதுசாக வந்துருந்துச்சு. இவங்களும் பார்த்திங்கன்னா ரைட்டிங்கில் ஒன்றுமே வந்து பண்ணாமல் இவங்களும் இந்த படத்தில் வந்து அதே வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கேமியோஸையும் இந்த எல்சியூ மாதிரி இது ஒரு கான்செப்டையும் வச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து தேத்திருக்காங்க. ரைட்டிங்கில் கவனம் செலுத்தாமல் மற்ற எதில் கவனம் செலுத்தலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா முழுமையான வெற்றி பெறாத நான் வந்து சொல்லுவேன். என்ன தான் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் வந்து வந்தாலும் ஒரு படங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது எல்லா ரீதியாக வந்து பாராட்ட வந்து பெறணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல படம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து வியாபார நோக்கத்தோடய வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் வந்து நல்லா வந்துடுது. கலெக்ஷன் வந்தால் போதுங்கிற மாதிரி தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கதையில் வந்து பார்த்திங்கன்னா கவனம் வந்து செலுத்தலை, திரைக்கதையிலே கவனம் வந்து செலுத்தலை. முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமியோஸ் நிறைய பேர் இந்த படத்தில் கேமியோஸ் வந்து வராங்க. துல்கர் சல்மான் வந்து வராரு, டொவினோ தாமஸ் வராரு, நிறையா பேர் சௌபின் ஷாக்கிர் கூட வந்து வராரு. ஸோ நிறைய கேமியோஸை கொண்டு வந்து இந்த படத்தை வந்து ஆட்களை வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்து காசு பார்க்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி வந்து பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் நிறையா படம் வேறு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த படமே வந்து ஒழுங்காக எடுக்கல. இதுக்கு மேலே எந்த படத்தை எப்படி எடுக்க போகிறாங்கன்னு வந்து தெரியலை. ஸோ இதெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு அழகாக வந்து ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஒரு படத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து போயிடலாம். அதுதான் வந்து முக்கியம். தியேட்டருக்கு போனோம்னா அந்த படத்தை வந்து ரசித்து வந்து பார்க்கணும். ரசிக்கும்படியாக காட்சிகளே இல்லைன்னா அப்புறம் என்னென்னு வந்து புரியல. இது வந்து சூப்பர் ஹீரோ படம் சொல்லி வந்து ப்ரொமோட் வந்து பண்ணுறாங்க. ஆனால் சூப்பர் ஹீரோ படம் மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து எதுவுமே வந்து இல்லை. ஒரு நல்ல சண்டை காட்சி கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து இல்லை. கல்யாணி பிரியதர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த ரோல் வந்து அவங்க சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. நாஸ்லனும் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் எதுக்கு இது மாதிரி கதையெல்லாம் சூஸ் பண்ணுறாருன்னு வந்து தெரியல. ஏன்னா அவருக்கான ஒரு ஸ்கோப்பே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து இல்லை. கல்யாணி பிரியதர்ஷனே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான சீன்ஸ் வந்து அதிகமாக வந்திருக்கு. அவங்க நல்லா வந்து காட்டுறாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மேலே கூட வந்து பார்த்திங்கன்னா கவனம் வந்து செலுத்துகிறாங்க. முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமியோஸை மையப்படுத்தியே வந்து கொண்டு போயிருக்காங்க கதையை. ஸோ ரைட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து டோட்டலாக வந்து சொதப்பி வச்சுருக்காங்கன்னு தான் வந்து சொல்லணும். டெக்னிக்கலாக பார்க்குறப்ப இந்த படம் வந்து ப்ரில்லியண்ட்டாக வந்துருக்கு, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குன்னு கூட வந்து சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பணத்தை போட்டிருக்காங்க, நல்ல குவாலிட்டியாக வந்து மேக் வந்து பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபியெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்துருந்துச்சு. எடிட்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க. மியூசிக்காக இருக்கட்டும், ஜாக்ஸ் பிஜே வந்து பண்ணியிருக்காங்க, சூப்பராக வந்துருந்துச்சு. எல்லாமே வந்து நல்லா வந்துமே அந்த ரைட்டிங்கில் வந்து சொதப்பி இந்த படத்தை வந்து கோட்டை விட்டுருக்காங்க. கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா கூட இந்த படத்தை வந்து எங்கேயோ வந்து கொண்டு போயிருக்கலாம். ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா என்ன தான் ஒரு மொக்க கதையை எடுத்துட்டாலுமே அந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணி ஆடியன்ஸை உட்காந்து அந்த 2 மணி நேரம் பார்க்க வச்சுட்டா போதும் அந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட் வந்து ஆயிரும். ஆனால் அதை பண்ண பார்த்திங்கன்னா அவங்க வந்து தவறி இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப இந்த லோகா படம் வந்து எப்படி இருக்குன்னு வந்து கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆவரேஜான மூவின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 5க்கு 2.5. கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஆடியன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணவே வந்து பண்ணாது. ஒரு சில ஆடியன்ஸுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பிடிக்கும். ஆனால் அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஒன்ஸ் வாட்சபிள் மூவியாக தான் வந்து இருக்கும். தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு, சினிமா சம்மந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு மறந்துடாம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.